ஹாய் மகாநதி சீரியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஜய்க்கு தெரிஞ்சு போய் தாத்தாவை கேள்வி கேட்குறாருங்க. இந்த மாதிரி ஏன் காவேரி உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்படியே தாத்தாவும் சரி சித்தியும் சரி எல்லாருமே அப்போ கூட உண்மையை சொல்ல அவங்களுக்கு யாருக்கும் மனசு வரல. பொய்யை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாங்கள் இது பண்ண போகிறோம், அவள் இறந்துட்டா இல்லைன்னா அவள் உன்னை தேடி வந்திருக்க மாட்டாளா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ கூட விஜய் நம்பாமல் தாத்தாவை மட்டும்தான் கேள்வி கேட்டே இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விஜய் கேட்ட கேள்வியால் தாங்க முடியாமல் வீடியோலாம் காமிச்சிருவார். இதில் ரெக்கார்டாக இருக்கா காவேரி அப்படி இப்படின்னு. அப்போ கூட சித்தப்பாலாம் என்னென்னமோ சொல்வார். அந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி 7 பேர் கூட இருப்பாங்க அப்படி இப்படின்லாம் கூட சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க மறுபடியும் பொய் சொல்ல. ஆனால் விஜய் இந்த தடவை தெளிவாக இருக்கார். ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸ்கூல்லையும் சரி வீடியோவும் சரி வீட்டுக்கு போயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு காவேரி தான். அப்போ எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சரி ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்கன்னா அதே பேரில் இருப்பாங்களா, அவங்க பூர்வீகம் கொடைக்கானல்னு இருக்குமா அப்படி இப்படின்னு அவரும் பதிலுக்கு பதில் பேசி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தாத்தாவிலே தாங்க முடியாமல் உண்மையை ஒத்துக்கிறாருங்க. ஆமாம் இந்த மாதிரி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரியெல்லாம் ஆட்சி வச்சு அவள் பழசெல்லாம் மறந்துட்டா, குழந்தை பிறந்ததே அவளுக்கு தெரியாது அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அப்போ கூட விஜய் கேட்குற ஒரே கேள்விலாம், உங்களுக்கு எப்படி மனசு வந்தது எங்ககிட்டேருந்து காவேரியை பிரிக்கிறதுக்கு? என்ன விடுங்க, குழந்தை எவ்வளோ நாள் உங்கள் முன்னாடி தானே அழுது அம்மா அம்மா அம்மான்ட்டு. அவளை கூட பார்க்காம ஈவி இறக்கலாமல் இப்படி இந்த குடும்பமே சேர்ந்து இப்படி போய் சொல்லியிருக்கீங்களே, அந்த குழந்தை எவ்வளோ அம்மா இல்லாமல் வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு பேசி ஒரு வழியாக காவேரி உயிரோடு இருக்காங்கன்றத விஜய் கண்டுபிடிச்சிட்டாரு. இனிமேல் அப்புறம் அதோட அந்த எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த சீனுன்னு ஒன்று போடுவாங்கள்ல நாளைன்னு, அதில் பார்த்தா விஜய் அவங்க காவேரி வீட்டு முன்னாடி நிற்கிறாரு. காவேரி ஆட்டோவில் இறங்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க புதுசாக இப்போ இனிமேல் பார்த்து அறிமுகமாகி அந்த மாதிரி லவ் ட்ராக் போகிற மாதிரி காமிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எபிசோடு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை, இந்த சீரியலோட கருத்துக்களை நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விஜய் மறுபடியும் உண்மையை சொல்லுவாரா காவேரி கிட்ட, இல்லை இப்படியே மறந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லி மறுபடியும் அவருங்க லவ் பண்ண ஆரம்பிப்பாங்களான்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.